ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல ஆசிரியர் தேர்வு வாரியத்துல வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்துல நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அந்த ஒரு தகவல் வந்தாச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிஜிடிஆர்பி 2025க்கு உண்டான தேர்வு தேதியை அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். டெட் தேர்வு 1 மற்றும் 2க்கு உண்டான நேரம் வந்தாச்சு. அதை பற்றியும் இந்த வீடியோல பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட்ல இந்த எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்தப்பட வாய்ப்பு இருக்கா? இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டம் என்ன ஆச்சு? வேகன்சிஸ் 23,000 பேருக்கு பணியாணைகள் வழங்கப்படுமா மாட்டாதாவும் பார்க்கலாம். மேலும் பல பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த செய்திகளையும் நாம பார்க்க போறோம். மக்களே, நம்முடைய சேனலை நீங்க முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையில் மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது. மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப ஆசிரியர்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கு. இது எல்லாமே போகணும் அப்படின்னா தமிழக பள்ளி கல்வித்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் ஆசிரியர்களை நியமிக்கணும். ஸோ கூடுதல் ஆசிரியர்கள் நியமிக்கணும் அப்படின்னு பார்த்தா புதிய வேகன்சிஸ் எங்கெங்க இருக்குது அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி கலந்தாய்வு எல்லாமே முடிச்சுட்டு அதன் பிறகு புதுசாக எடுத்தவங்கள அந்த இடத்துல பணியமர்த்தணும். இதுதான் இப்போ வழக்கமாக போயிட்டுருக்குங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப வெறும் ரொம்ப 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 லீஸ்டான வேகன்சிஸ் மட்டும்தாங்க சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண வேகன்சிஸே வரதே இல்லை. வெறும் ஒரு 23,000 பேருக்கு 2,763 பேர் தான் வேகன்சிஸா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக இந்த 13 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்க இந்த வேகன்சிஸை உடனடியாக ஒரு 2-3 மடங்காக உயர்த்தப்பட வேண்டும். ஓகேங்களா? ஸோ அதற்குண்டான ஒரு அப்டேட்டு எஸ்ஜிடியோட இடைநிலை ஆசிரியர்கள் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க. இவருடைய போராட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத நாம் நிச்சயமா எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே மக்களே, நீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு தினங்கள்ல நமக்கு கிடைச்சிடும். அந்த திங்கட்கிழமை காலையில கூட கிடைக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஜிடியோடைய புதிய வேகன்சிஸ் பட்டியலையும் திங்கட்கிழமை வெளியிடுவாங்க அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க. திறன் இயக்கத்தை பள்ளிகளில் நடைமுறைப்படுத்துதல் பிஎஸ்சி மற்றும் பிஇஇ இவங்க வந்து குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பள்ளி கல்வி மற்றும் இயக்குனர் மற்றும் தொடக்க கல்வி இயக்குனர்களின் இணை இயக்குனர் செயல்முறைகள் என்ன? பள்ளி கல்வி 2025 மற்றும் 26ஆம் ஆண்டில் கல்வியாண்டிற்கான மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களின் அறிவிப்பு எண். அரசு நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப் பள்ளியில் ஆதார் முறை 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் மொழி பாடத்திறன் ஏற்று கணிதம் கற்பிக்கப்பட வேண்டும். மேம்படுத்தும் பொருட்டு திறன் ஸ்டாண்டர்ட் ஹெல்ப் இம்ப்ரூவிங் ரெமுடேஷன் அகாடமிக். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இயக்கத்தை பொறுத்தது. புள்ளிகளில் நடைமுறைப்படுத்துதல் தொடர்பாக இதை வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க. பள்ளி கல்வி 2025 மற்றும் 26ஆம் ஆண்டிய கல்வியாண்டிற்கான மாண்புமிகு ஒன்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களின் அறிவிப்பு எண் மற்றும் அரசு நடுநிலை, உயர்நிலை, மேல்நிலை பள்ளிகளில் 6 முதல் 9 வகை வகுப்பு பயிலும் மாணவர்களின் மொழி பாட்டு திறன் மற்றும் கணித திறன் ஆகியவற்றை மேம்படுத்தும் அகாடமிக் targeted help for improving remediation academic nurturing இயக்கத்தை பள்ளிகளில் நடத்துவது தொடர்பாக சில முக்கிய தகவல்களும் நமக்கு வழியாக இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறையில மீண்டும் ஒரு நல வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அறிவிப்பு எண் வந்து பார்த்தீங்கன்னா 01. அரசு நடுநிலை மற்றும் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் 6 முதல் 9 வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் மொழி பாடத்திறன் மற்றும் கணித திறன் ஆகியவற்றை மேம்படுத்தும் பொருட்டு திறன் டார்கெட்டட் இம்ப்ரூவர் இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி கலந்தாய்வு, ஆசிரியர்களுடைய கலந்தாய்வு. ஓகேங்களா?
ஸோ இந்த மாறுதல் கலந்தாய்வு என்ன ஆயிற்று? ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் கேட்டுட்டே இருக்காங்க. மாறுதல் கலந்தாய்வுல ஆசிரியர் முன்னுரிமை பட்டியல்ல திடீர் திருத்தமும் மேற்கொண்டிருக்காங்க. என்ன இப்படி ஒரு திருத்தத்தை மேற்கொண்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சரியான ரெஸ்பான்ஸும் கிடையாதுங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா திடீரென்று இந்த டிஎன்பிஎஸ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா திடீரென்று ஒரு திருப்பங்கள் எல்லாமே வந்திருக்கிறது. இதுவே முதல் முறை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய இன்னொரு அறிவிப்பா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாறுதல் கலந்தாய்வு ஆசிரியர் முன்னுரிமை பட்டியலில் ஏதேனும் திருத்தம் செய்ய வேண்டிய மேற்கண்ட வழிமுறைகளை நீங்க பின்பற்றலாம் அப்படின்றதையும் அவங்க தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஏதாவது டவுட்டாக இருந்தால் அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இதை பாற்றும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கிடலாம் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, இந்த தகவல்கள் அனைத்துமே போதுமானதாக இருக்கும் பட்சத்தில் மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடைய நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பிஎம் கிசானுடைய 20வது ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஓரிரு மணி நேரங்களில் முடிந்துவிடும் அப்படின்றது நாம் எதிர்பார்க்கப்படுகிறது. 20வதுடைய இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் இன்னும் ஓரிரு மணி நேரங்களில் போட்டுருவாங்க அப்படின்றது நிச்சயமாக எதிர்பார்க்கப்படுதுங்க. இந்த மாதிரி கூடுதலான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல ஆசிரியர் தேர்வு வாரியத்துல வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்துல நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அந்த ஒரு தகவல் வந்தாச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிஜிடிஆர்பி 2025க்கு உண்டான தேர்வு தேதியை அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். டெட் தேர்வு 1 மற்றும் 2க்கு உண்டான நேரம் வந்தாச்சு. அதை பற்றியும் இந்த வீடியோல பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட்ல இந்த எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்தப்பட வாய்ப்பு இருக்கா? இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டம் என்ன ஆச்சு? வேகன்சிஸ் 23,000 பேருக்கு பணி ஆணைகள் வழங்கப்படுமா மாட்டாதாவும் பார்க்கலாம். மேலும் பல பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த செய்திகளையும் நாம பார்க்க போறோம். மக்களே, நம்முடைய சேனலை நீங்க முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையில் மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது. மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப ஆசிரியர்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கு. இது எல்லாமே போகணும் அப்படின்னா தமிழக பள்ளி கல்வித்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் ஆசிரியர்களை நியமிக்கணும். ஸோ கூடுதல் ஆசிரியர்கள் நியமிக்கணும் அப்படின்னு பார்த்தா புதிய வேகன்சிஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி கலந்தாய்வு எல்லாமே முடிச்சுட்டு அதன் பிறகு புதுசாக எடுத்தவங்கள அந்த இடத்துல பணியமர்த்தணும். இதுதான் இப்போ வழக்கமாக போயிட்டுருக்குங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப வெறும் ரொம்ப 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 லீஸ்டான வேகன்சிஸ் மட்டும்தாங்க சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண வேகன்சிஸே வரதே இல்லை. வெறும் ஒரு 23,000 பேருக்கு 2,763 பேர் தான் வேகன்சிஸா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக இந்த 13 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்க இந்த வேகன்சிஸை உடனடியாக ஒரு 2-3 மடங்காக உயர்த்தப்பட வேண்டும். ஓகேங்களா? ஸோ அதற்குண்டான ஒரு அப்டேட்டு எஸ்ஜிடியோட இடைநிலை ஆசிரியர்கள் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க. இவருடைய போராட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத நாம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே மக்களே, நீங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்கள்ல நமக்கு கிடைச்சிடும். அந்த திங்கட்கிழமை காலையில கூட கிடைக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஜிடியோடைய புதிய வேகன்சிஸ் பட்டியலையும் திங்கட்கிழமை வெளியிடுவாங்க அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க. திறன் இயக்கத்தை பள்ளிகளில் நடைமுறைப்படுத்துதல் பிஎஸ்சி மற்றும் பிஇஇ இவங்க வந்து குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பள்ளி கல்வி மற்றும் இயக்குனர் மற்றும் தொடக்க கல்வி இயக்குனர்களின் இணை இயக்குனர் செயல்முறைகள் என்ன? பள்ளி கல்வி 2025 மற்றும் 26ஆம் ஆண்டில் கல்வியாண்டிற்கான மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களின் அறிவிப்பு எண்
அரசு நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைக் பள்ளியில் ஆதார் வகுப்பு வரை 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் மொழி பாடத்திறன் ஏற்று கணிதம் கற்பிக்கப்பட வேண்டும். மேம்படுத்தும் பொருட்டு திறன் ஸ்டாண்டர்ட் ஹெல்ப் இம்ப்ரூவிங் ரெமுடேஷன் அகடமிக். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இயக்கத்தை பொறுத்தது புள்ளிகளில் நடைமுறைப்படுத்துதல் தொடர்பாக இதை வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க. பள்ளி கல்வி 2025 மற்றும் 26ஆம் ஆடைய கல்வியாண்டிற்கான மாண்புமிகு ஒன்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களின் அறிவிப்பு எண் மற்றும் அரசு நடுநிலை, உயர்நிலை, மேல்நிலைப் பள்ளிகளில் 6 முதல் 9 வகை வகுப்பு பயிலும் மாணவர்களின் மொழி, பாட்டுத் திறன் மற்றும் கணிதத் திறன் ஆகியவற்றை மேம்படுத்தும் அகாடமிக் திறன் டார்கெட்டட் ஹெல்ப் ஃபார் இம்ப்ரூவிங் ரெமுடேஷன் அகாடமிக் நர்ச்சரிங் இயக்கத்தை பள்ளிகளில் நடத்துவது தொடர்பாக சில முக்கிய தகவல்களும் நமக்கு வெளியாயிருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறையில் மீண்டும் ஒரு நல வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அறிவிப்பு எண் வந்து பார்த்தீங்கன்னா 01. அரசு நடுநிலை மற்றும் உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் 6 முதல் 9 வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் மொழி பாடத்திறன் மற்றும் கணித திறன் ஆகியவற்றை மேம்படுத்தும் பொருட்டு திறன் டார்கெட்டட் இம்ப்ரூவர் இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி கலந்தாய்வு, ஆசிரியர்களுடைய கலந்தாய்வு சரிங்களா. ஸோ இந்த மாறுதல் கலந்தாய்வு என்ன ஆயிடுச்சு, ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் கேட்டுட்டே இருக்காங்க. மாறுதல் கலந்தாய்வில் ஆசிரியர் முன்னுரிமை பட்டியலில் திடீர் திருத்தமும் மேற்கொண்டிருக்காங்க. என்ன இப்படி ஒரு திருத்தத்தை மேற்கொண்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சரியான ரெஸ்பான்ஸும் கிடையாதுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா திடீரென்று இந்த டிஎன்பிஎஸ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா திடீரென்று ஒரு திருப்பங்கள் எல்லாமே வந்திருக்கிறது. இதுவே முதல் முறை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய இன்னொரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாறுதல் கலந்தாய்வு ஆசிரியர் முன்னுரிமை பட்டியலில் ஏதேனும் திருத்தம் செய்ய வேண்டிய மேற்கண்ட வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றலாம் அப்படின்றதையும் அவங்க தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஏதாவது டவுட்டாக இருந்தால் அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இதை பாற்றும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கிடலாம் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, இந்த தகவல்கள் அனைத்துமே போதுமானதாக இருக்கும் பட்சத்தில் மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடைய நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பிஎம் கிசானுடைய 20வது ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஓரிரு மணி நேரங்களில் முடிந்துவிடும் அப்படின்றது நாம் எதிர்பார்க்கப்படுகிறது. 20வது இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் இன்னும் ஓரிரு மணி நேரங்களில் போட்டுருவாங்க அப்படின்றது நிச்சயமாக எதிர்பார்க்கப்படுதுங்க. இந்த மாதிரி கூடுதலான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.